பிரேசில் நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. சுமார் 100 நகரங்களில் பல லட்சம் மக்கள் பொது இடங்களில் கூடி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்த அரசு கட்டண உயர்வை திரும்ப பெற்றது. இருப்பினும் அதிகரிக்கும் வரிகள், பணவீக்கம், ஊழல் மற்றும் தரமற்ற பொது சேவைகள் என பல்வேறு விஷயங்களை கண்டித்து சுமார் 3 லட்சம் பேர் தெருக்களில் இறங்கி போராட்டத்தை விரிவுபடுத்தினர். முக்கியமாக பொருளாதார நெருக்கடியில் நாடு தவிக்கும் போது அதிக பொருட்செலவில் 2014ஆம் ஆண்டு உலகக்கோப்பையும் 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளும் பிரேசில் நாட்டில் நடத்தப்படுவதால் மக்கள் கொந்தளிப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். லெபனான் நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது புதிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இதை கண்டித்து அந்நாட்டு மக்கள் ரியாத் அல் சோத் சதுக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு மற்றும் அரசியல் காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை இன்னும் 17 மாதத்திற்கு நீட்டிக்க சமீபத்தில் முடிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2 ஆண்டுகளாக சிரியாவில் நடந்து வரும் உள்நாட்டு போரால் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை காரணம் காட்டி இந்த முடிவை எடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். ஆனால் இந்த முடிவு சட்ட விரோதமானது என்றும் உறுப்பினர்கள் அதிகாரத்தை தாங்களே எடுத்துக் கொண்டதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். லெபனான் நாட்டில் தேர்தல் இந்த மாதம் நடைபெறுவதாக இருந்தது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக பிரதமர் நஜீப் மிகாத்தி ராஜினாமா செய்த பிறகு இன்னும் புதிய பிரதமர் பொறுப்பேற்கவில்லை. அமெரிக்காவிற்கும் தலிபான்களுக்கும் இடையே நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கத்தார் தலைநகர் தோஹாவில் தலிபான்கள் சார்பில் திறக்கப்பட்ட புதிய அலுவலகமே தற்போது சர்ச்சைக்கு காரணமாக இருக்கிறது. ஆப்கான் அரசின் அதிருப்தியை அடுத்து இந்த கட்டடத்தில் இருந்த ஆப்கான் தேசிய கொடி அகற்றப்பட்டுவிட்டது. இருந்தாலும் இந்த அலுவலகத்தின் அந்தஸ்து குறித்த ஆப்கான் அரசு தொடர்ந்து அதிருப்தி தெரிவித்து வருகிறது. சீனாவில் 5 மாடி கட்டடத்திலிருந்து கீழே விழுந்த சிறுமியை தபால் ஊழியர்கள் காப்பாற்றினர். நிங்காய் நகரில் 5வது மாடியின் ஜன்னல் அருகே நேற்று நின்று கொண்டிருந்த அந்த சிறுமி தனது விளையாட்டு பொருளை எடுக்க கீழே போட்டுள்ளார். இதை பார்த்த தபால் ஊழியர்கள் சிலர் சிறுமியை வீட்டுக்குள் செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் இளங்கன்று பயமறியாது என்பது போல அந்த சிறுமி ஜன்னலில் ஏறினார். கீழே இருந்த தபால் ஊழியர்கள் சிறுமி கீழே விழுந்து விடுவாரோ என்ற அச்சத்தில் செய்வது அறியாது தவித்தனர். இந்த நிலையில் ஜன்னலில் ஏறியிருந்த சிறுமி திடீரென 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்தார். அந்த சிறுமியை கட்டடத்திற்கு கீழே தயாராக நின்றிருந்த தபால் ஊழியர்கள் உரிய நேரத்தில் கேட்ச் பிடித்தனர். இதனால் அந்த சிறுமி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கேட்ச் பிடிக்கும் போது சிறுமிக்கு ஏற்பட்ட சிராய்ப்பை தவிர வேறெந்த காயமும் ஏற்படவில்லை. பார்ப்போரை பதபதைக்க செய்த இந்த காட்சி அருகிலிருந்த கட்டடத்தின் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் என 2 இயங்குதளங்களை பயன்படுத்தும் புதிய லேப்டாப் கணினியை சாம்சங் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரியா. சாம்சங் நிறுவனம் நேற்று சாம்சங் ஆண்ட் கியூ அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த டேப்லெட்டோட ஃபீச்சர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ் இடம் பிடிச்சிருக்குதுன்னு பார்க்கலாம். உலக அளவுல ஆப்பிள் iOS 59% இடங்களையும், ஆண்ட்ராய்டு 25%, ஜாவா 10%, பிளாக்பெரி 1.5%, விண்டோஸ் 1.3%, மற்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் 3.2% இடம் பிடிச்சிருக்குது. இதுல சாம்சங் உடைய இந்த புது டேப்லெட்ல என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தா 2 ஆபரேட்டிங் சிஸ்டம் ஒரே டேப்லெட்ல இணைச்சு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. விண்டோஸ், ஆண்ட்ராய்டு இந்த 2 ஆபரேட்டிங் சிஸ்டமுமே ஒரே டேப்லெட்ல இடம் பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி 2 ஆபரேட்டிங் சிஸ்டம் ஒரே ஒரு கேட்ஜெட்ல இடம் பெற்றிருக்கிறது இது முதல் முறை இல்ல அப்படின்னாலும் எந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா, எந்த அளவுக்கு இது ஒரு ப்ரொஃபிஷியன்டான ஒரு விஷயமா இருக்குதுங்கிறது தான் இந்த டேப்லெட்ல இருக்கிற வித்தியாசம். ஒரு கீ அமுக்கிறது மூலமா, அதாவது விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பட்டன்ல ஒரு கீ கிளிக் பண்ற மூலமாவும், இல்லனா ஆண்ட்ராய்டுல ஏதேனும் ஒரு பட்டனை கிளிக் பண்றது மூலமா இது ரெண்டுத்துக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இதுல இருக்கிற ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயமா இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த முறை. இது மட்டும் இல்லாம பல வடிவங்கள்ல இந்த டேப்லெட்டை பயன்படுத்த முடியும். டேப்லெட் மாதிரி, அதாவது கீபேடை மடக்கி அதுக்கு மேல வெறும் டிஸ்பிளே மட்டும் இருக்கிற மாதிரி டேப்லெட் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீபேடை ஸ்லைட் பண்ணி வெளியே எடுத்துட்டு நார்மலா ஒரு லேப்டாப் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இதுல பார்த்தோம்னா தெரியும், இந்த மாதிரி டைப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த கீபேடோட சப்போர்ட்ல ஒரு ஃப்ளோட்டிங் மோட், அதாவது தரைத்தளத்துல இருந்து கொஞ்சம் ஒரு உயரத்துக்கு இதை மாற்றி எந்த அளவுக்கு வேணாலும் அதை ஸ்லாண்ட் பண்ணி வச்சு பாக்குறதுக்கு வசதியா இந்த சற்று உயர இதை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாம படம் பார்க்கறதுக்கோ மற்ற விஷயங்கள் வெறுமனே டிஸ்பிளே மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி சாய்த்தும் வச்சு இதை பயன்படுத்திக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டேப்லெட்ல பார்த்தா இதனுடைய ஸ்டைலஸ்னு பார்த்தோம்னா நிறைய டேப்லெட்ஸ்லயும் மொபைல் போன்ஸ்லயும் ஸ்மார்ட் போன்ஸ்லயும் இப்ப இருந்தாலும் இந்த ஸ்டைலஸ் மட்டும் இல்லாம கீபேட்ல நேவிகேஷன் ஸ்பேஸ் தனியா இல்லாம ஒரு நேவிகேஷன் நிபுன் வச்சிருக்காங்க. இதன் மூலமா ஒரு புது வித்தியாசமான ஒரு டேப்லெட்டை இந்த முறை சாம்சங் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மற்ற வசதிகள்னு பார்த்தா டிஸ்பிளே 13.3 இன்ச்சஸ். ஒரு டேப்லெட்டுக்கு இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அப்படின்னு சொன்னாலும் கீபேட் கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் மாதிரி இதை பயன்படுத்துற பட்சத்துல 13.3 இன்ச்சஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது மட்டும் இல்லாம 1.29 கிலோ எடை கொண்ட ஒரு டேப்லெட்டா இதை வடிவமைச்சிருக்காங்க. ஒரு ஐபேட் அளவுக்கு போர்ட்டபிளான ஒரு டிவைஸா இல்ல அப்படின்னாலும் ஒரு லேப்டாப் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு போர்ட்டபிளான ஒரு டிவைஸா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்டெல் கோர் i5 ப்ராசஸர் இதுல இருக்குது. இன்னும் நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இந்த டேப்லெட்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயம்னு பார்த்தா இதனுடைய டிஸ்பிளே. இது வரைக்கும் எந்த சாம்சங் மொபைலுமே இல்லாத அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி இந்த முறை கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேனால இதனுடைய பேட்டரி லைஃப் குறையும் அப்படின்ட்டு கிடையாது. சாதாரணமா இப்ப அவங்க கோட் பண்ணிக்கிற வரைக்கும் பார்த்தா ஒரு முறை சார்ஜ் பண்ணா 9 மணி நேரத்துக்கு சார்ஜ் நிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. டியூவல் சிம் இப்படி நிறைய விஷயங்கள் சாம்சங்ல வந்தாலும் 2 ப்ராசஸர் 2 ஆபரேட்டிங் சிஸ்டமோட வர்ற முதல் மொபைல் இதுதான், முதல் டேப்லெட் இதுதான். சந்தைக்கு வரும்போதுதான் இது எந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு ப்ராடக்டா இருக்குன்னு தெரியும். ஒரு முட்டையின் விலை $1000 கோடி. கடையில் போய் ரொட்டி துண்டு வாங்க வேண்டுமானால் கத்தையாக $100 கோடி நோட்டுகளை கொடுத்து மீதி சிலரை கேட்காமல் வந்துவிட வேண்டும். எங்கே இந்த நிலை என்று கேட்கிறீர்களா? இந்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். $1000 கோடி பணத்தை கொடுத்து ஒரு முட்டை வாங்க வேண்டிய நிலை. இதோ இந்த பையன் கட்டுக்கட்டாக பணத்தை சுமந்து செல்வது ஏதோ ஐஸ்கிரீம் வாங்குவதற்காகவோ பென்சில் வாங்குவதற்காகவோ தான் இருக்கும். இப்படி கோடிகளில் புரளும் நாடு ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் தென்னாப்பிரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய ஜிம்பாப்வே. அந்நாட்டு டாலரின் மதிப்பு அதல பாதாளத்துக்கு சரிந்ததால் விலைவாசி விண்ணை முட்ட மக்கள் பணத்தை கட்டுக்கட்டாக சுமக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவின் வலுவான பொருளாதார நாடாக இருந்த ஜிம்பாப்வே 10 ஆண்டுகளுக்கு முன் காங்கோ போரில் கோடி கோடியாக பணத்தை இழந்தது. இதன் பிறகு பணவீக்கம் தாறுமாறாக எகிரியது. 2008ஆம் ஆண்டு இறுதியில் ஜிம்பாப்வேயின் பணவீக்க மதிப்பு 5 ஹெக்ஸிலியன் சதவிகிதம், அதாவது 5க்கு பிறகு 21 பூஜ்ஜியங்களை வரிசையாக சேர்த்தால் வரக்கூடிய மதிப்பு. இதன்படி பொருள்களின் விலை 24 மணி நேரத்தில் 2 மடங்காகும். மக்கள் கட்டுக்கட்டாக தூக்கிச் சுமப்பதை தவிர்ப்பதற்காக $1 மில்லியன் பில்லியன் ரூபாய் நோட்டுகளை அச்சடித்துக் கொண்டிருந்த ஜிம்பாப்வே அரசு ஒரு கட்டத்தில் $100 டிரில்லியன் நோட்டை அச்சடித்தது. அதன் பிறகும் நிலைமையை சமாளிக்க முடியாமல் போக இறுதியில் தங்கள் நாட்டு கரன்சியே செல்லாது என்று அறிவிக்க வேண்டியதாயிற்று. அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க டாலர் தான் அந்த நாட்டில் புழக்கத்தில் உள்ளது. இருந்தாலும் அதிபர் ராபர்ட் முகாபே, பிரதமர் ஸ்வங்கிராய் ஆகியோர் இடையேயான மோதல் காரணமாக இன்று வரை அரசியலிலும் பொருளாதாரத்திலும் பெரிதாக எந்த முன்னேற்றமும் இல்லை. தற்போது தேர்தலை நடத்துவதற்கு கூட பணம் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையிடம் கையேந்தும் நிலையில் இருக்கிறது இந்த முன்னாள் பணக்கார நாடு. புதிய தலைமுறைக்காக மணிகண்டனுடன் நிரஞ்சன் பாரதி. சர்வதேச செய்திகளுடன் இன்றைய தினம் நிறைவடைகிறது. அடுத்து நேர்பட பேசு விவாத நிகழ்ச்சி இருக்கிறது. இதில் NLC நிறுவனத்தின் 5% பங்குகளை விற்க அனுமதிக்கப்பட்டது பற்றிய விவாதம் நடைபெறுகிறது. இன்றைய தினத்தில் இருந்து விடைபெறும் முன்பாக உலக இசை தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அண்மையில் மறைந்த இசை உலக ஜாம்பாவான்களுக்கு அஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறோம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறை.